இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கருவேப்பிலை சாதம் தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலையை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்த கருவேப்பிலையை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வேர்க்கடலை, தாளிப்பு கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வடிக்கிற சாத அரிசியே இதுக்கு போதும். அது நல்லா பொழுன்னு வடித்து இதனோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லா சைடும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின புதினா, கொத்தமல்லியை அதனோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வைங்க. அப்போ தான் ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இறங்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி.